வெல்கம் டு கேமிங் சூறாவளி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஃபயரில் ஏதோ ஒரு புது மோடு வந்துக்குது, ஸ்டீலில் போய்ட்டுன்னு அதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுவாதிவா போடு போடு அப்படியே கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா வெற்றி வெற்றி முதல் வெற்றி. அந்த ஒன்று எப்படி தெரியுமா? இரு நான் சொல்கிறேன். இது யார் லோட் ஆகினே உள்ளே போகுது. In a virtual world. On the real world. Don't worry if you're eliminated. Respawn awaits. என்னடா இப்போ என்னமா இங்கே பாரு, இந்த டேப் க்ளோஸ் கொடுக்கணும். என்ன பண்ணுவோம்? ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட அமௌண்ட் எவ்வளோன்னு பாரு. அது அமௌண்ட்டை பொறுத்து எனக்கு இது இதுவா அந்த அங்கே இல்லை அமௌண்ட் அங்கே இருக்கா, அந்த அமௌண்ட்டுக்குள்ளே கீழே கருதான் வாங்கலாம். இந்த $500 இருக்குது. $500 வச்சு இது பண்ணி வாங்குறதா? ஆமாம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெட்டியை வாங்கலாம். ஏன்னா போயிடுச்சு இது. அது போனா அது ரேட் அதிகமாக இருக்குவா. 1.6 பில்லியன். அது போய் வாங்க முடியுமா? நீ ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த இடத்துல இங்கே பாரு, இது இப்போ நான் வாங்கணும். இப்போ எப்படி வாங்குறது? இருக்கு கம்மி தானே? எவ்வளோ பாரு. அது மில்லியன் திவா. நார்மலாக டாலர் இங்கே ஒன்றுக்கு இருக்கா. இங்கே ஓடி டக்குன்னு வர முடியுமா? இல்லை வர முடியாது. இங்கே $300 இது வாங்க வாங்கிட்டியா? அது போய் இடத்துக்கு போகிறது தான். ஏன் இடம் இல்லை இங்கே வரும் பேர் போட்டு விற்றுருந்தாங்க. நான் டிஎன் கேம் அதுக்குள்ளே போயிட்டே போடுறது அது. ஆமாம், இங்கே ஏன் இடம் பாரு. டிஎன் ஓபிட்டு வந்துக்குது. நம்ம 2 பேர் தான். இது அங்கே இதெல்லாம் போடுறது. அது உள்ளே போயிடுச்சா? இப்போ அங்கே அமௌண்ட் ஏறுதா? ஏறுது. அது கலெக்ட் பண்றது இங்கேயே இருப்பாரு. இங்கே வந்து கலெக்ட் பண்ணணும். இவ்வளோ இருக்கு. அவ்வளோ அதே ஏற்றினுக்கும். நீ போயிட்டு அந்த அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ மணி $272 இருக்குதா? இப்போ அதில் போயிட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஆமாம், இப்போ வெளியே போயிட்டு செல் பண்ணக்கூடாது. செல் பண்ணக்கூடாது. நோ கொடுத்து அப்போ போயிட்டு வாங்கிட்டு வரணும். இங்கோட்ட எவ்வளோ பர்ஸில் காசு இருக்குது? $453 இருக்குது. அதுக்குள்ளே எதுனா வாங்கிக்கலாம். அது ரேட் அதிகம். 23 பர்ஸ் காடி எங்கேயுமே இல்லை போயா. சரி வாங்கிட்டுனா இல்லைப்பா. ஏப்பா எங்கே போச்சு? போய் கரெக்டாக பண்ணாரேப்பா. எங்கேப்பா பார்த்தோம்? ஏற்கனவே என்கிட்ட 53,000 இருந்துச்சு. இதுவா $53,000 இங்கே $10 இங்கே ஒன்று போகுது. வாங்கிட்டு போவேன். இங்கே ஒன்றுக்கு பாரு. அது $450. இது வாங்க முடியாதுனால ஃபோன் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணிக்கிறதுவா. இங்கே ஒரு $300 இருக்குது. கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே 6 தான் லிமிட்டே. அவங்ககிட்ட பெட்டு லிமிட் 6 தான். பேஸ்டேவா ஃபோன் பேஸ்டேவாடா? இல்லை கேட்டோம். அவ்வளோ போய் உக்காந்துக்குமா? உள்ளே வந்தா போய் உக்காந்துக்குமா? அங்கே நீ இந்த டைல் மேலே போய் நின்றாதான் கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை. நீ பச்சைக்கலாம் மேலே. இங்கே எது மேலே பேட்டுக்குதோ அங்கே தான் காசு அமௌண்ட் காமிக்குது பாரு. ஐயோ அப்பா சேவலாம் மாடாப்பா. எல்லாம் பண்ண தேவையில்ல. பட் ஏன் 1.0 கேக் இது இப்போ எங்கே வெளியே போடணுமா? நான் பார்த்து சொல்லுப்பா. ஆமாம், வெளியே போயிட்டு பெட்டு வாங்கணும். போனேன் அமௌண்ட் கம்மியாக வாங்கிக்கோ. அது வாங்கிக்கோ. இப்போ இங்க பாரு 5 டைல் ஃபில் ஆயிடுச்சு. தெரியுதா? இப்போ என்ன உள்ள வர போகுது. இது எதுக்கு சொல்ல இந்த ரெட் கலர் வைக்கிறது? நான் பாரு பின்னாடி எழுதுகிறேன். எதுக்கு இது எதுக்கு தெரியுமா? இது லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை குத்திட்டினா நீ இப்போ வந்து ஸ்டீல் பண்ணுறது பெட்டை இந்த திருடலாம். அதுதான் இந்த கேம். சரி இப்போ அவ்வளோ வெளியே வரட்டா? இல்லை, கலெக்ட் பண்ணிட்டு வரணும். அது டைல் மேலே ஒரு டைம் போயிட்டு வரணும். இங்கே இருக்கு பார்த்தியா? மேலே ஓடினா இதெல்லாம் கலெக்ட் ஆயிரும். இப்படி ஓடினேங்கண்ணா வேறு எப்படின்னு காமிக்கிறது? ஒரு $10 பெட்டில் இங்கே பாரு. இங்கே வந்துட்டு ஸ்டீல் குத்தணுங்க. அவ்வளோதான். அந்த பெட்டை தூக்கின்னு ஓடிடலாம். ஆனால் இப்போ தூக்கி அடிக்கலாம். அது இங்கே லாக் கொடுத்துல இங்கே டச் பண்ணிட்டேன்னு ஏன் அது லாக்கில் இருக்கும் 19 செகண்ட். நான் ஒன்றுமே பண்ண முடியாது, தூக்க முடியாது. என்னை வந்து அடியேன் பாரு. அந்த பெட்டை விட்டம் தெரியுதா? ட்ராக் பண்ணி பிடிச்சிருந்தேன். ரெட்டில் காமிச்சா நீ வா மாப்பிள்ள வெளில மாப்பிள்ள போட்டு தள்ளுறேன். வா மாப்பிள்ள ஏறி அந்த 3 செகண்ட் முடிஞ்சு 5 செகண்ட் முடிச்சுன்னா வந்து பெட்டை எடுத்துருவேன். நான் லாக் பண்ணுறேன். நீ டக்குன்னு அடாடே இப்படிலாம் பண்ணாதடா. அதான்டா வெளியே வந்துட்டுலாம். சரி நான் போயிட்டு என் வீட்டில் எவனா ஒருத்தனை வாங்கி போட்டு வரேன். இப்போ அவ்வளோதான். இந்த லிமிட் ஃபுல் ஆகிட்டு இருக்குது. இன்னொன்று வாங்கணுமா? நான் என்னடா என்கிட்ட $1 கூட காணும். பர்ஸு பூரா கட்டி எடுக்கிறான். வாடா அதுதான் $1,00,000 ஃபுல்லாக போகுது. அடி அவ்வளோதான். எந்த ஃபுல் ஆகிடுச்சு. எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ நீ இப்போ அமௌண்ட்டு ஏற்றிட்டு பெட்டை செல் பண்ணிடலாம். இப்போ கம்மியாக இருக்குல்ல பெட்டு அமௌண்ட்டு, அதை செல் பண்ணிவிட்டு மறுபடியும் ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் ஏன் ஒரு செகண்ட் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு அங்கேயே போட்டுக்கிட்டு தான்
இது போட்டிருக்கு பாரு, ஒரு செகண்டுக்கு $5 வரும். எல்லாமே செல் பண்ணிட்ட? இல்லை ஒன்று செல் பண்ணிட்டு இன்னொன்று வாங்கிக்கோ, ரேட் அதிகமாகுது. எதுக்கு நான் லாஸ்ட்ல இருந்தா அப்போ நான் வந்து எடுக்க மாட்டேன் ஜீவா, கவலைப்படாத. பாய் எங்கல இங்க பாரு எவ்வளவு இருக்குது எங்கல பாருலே பாரு 3000 ரூபா இது, என்கிட்ட ஒரு 68,000 ரூபா இது. இப்போ ஒரு நாள் அந்த பெட்டு வாங்க முடியலன்னு ஏன் என்கிட்ட இருந்து ஸ்டீல் பண்ணிக்கலாம். வரியா வேணுமா? என்ன வேணாப்பா, வேணும் வந்து எடுத்துக்கோடா. உண்மையா தீவா, இந்த வந்து எடுத்து ஓடியா. ஏன்னா இது எங்களுக்கு பரவாயில்ல, நீ ஸ்டீல் பண்ணிக்கலாம்டா. இப்போ உங்கள்கிட்ட அமௌண்ட்டே தேவையில்ல இந்த பெட்டை ஸ்டீல் பண்ணுறது. வாங்க 24 இருக்குது ஸ்டீல். இதை கூட இது தான் என்னண்ணா, இதான் அது கூட ஸ்டீல் கூட. அதான் ஆகல அண்ணா என்ன வா, இங்கே வா. ஓ இந்த சைடா? இங்கே வா கிட்ட வா, இந்த பெட்டு கிட்ட வா. என்ன ஆகல தெரியுதா? யூஆர் பேசிஸ் ஃபுல் போய் எதனா ஒருத்த செல் பண்ணிட்டு வைப்போம், கம்மி ரேட்டில் இருக்கிறது இரு செல் பண்ணிடலாம். நான் என் வீட்டில் இருக்கிறதுக்கு நானே ஐடியா இது செல் பண்ண தெரியுமா? $2 இது $10 இது செல் பண்ணுவான். எஸ் கொடுட்டா செல் கூட அவ்வளோதான். இப்போ போயிட்டு ஸ்டீல் பண்ணுவான். என்ன அவனா போய் அவங்க போயிடுறேன். இந்த எதுக்கு ரேட் அதிகமாகுது? இதுதான் $225 கொடுக்கும் ஒரு செகண்டுக்கு இது ஸ்டீல் பண்ண. அவனை எத்தனை ஓடுறா போடா. ஒரு ரேட் ஆச்சுன்னா நீ விட்டுரு பெட்டை. உண்மையா நான் ஓடி வந்துடுறேன் பாரு, எனக்கு லாக் அடிச்சு நிற்குது. இப்போதான் ஓடிங்க வரீங்க. நான் என் வீட்டில் அழகா திரும்ப போயிட்டு லாக் பண்ணி வச்சிடறேன். அப்படியே பாத்தியா இல்லையா? அவ்வளோதான், ஒரே நல்ல பணக்காரன். அவனை பாய் 6000 வந்துருச்சடா. ஓ இது நல்லா இருக்கு இந்த கேம். ஏ பாய் என்கிட்ட உனக்கு மறுபடியும் வேணுமா? வேணாப்பா, வேணும் வந்து எடுத்துக்காது. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். செல் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கோ. என்கிட்ட ஒரு $1,00,000 இருக்குது. இனிமே அதே வந்து எடுத்துக்கோடா. செல் பண்ணிட்டு வந்து எடுத்துக்காது, கம்மி ரேட்டில் இருக்கிறது செல் பண்ணுறேன். இங்கே பாரு 1000 ரூபா இருக்கிறத நானே செல் பண்ணிடுறேன். எடுத்துக்கோட போய் அந்த $1000 இருக்குதுல்ல, அது எடுத்துக்கோ போயிட்டு. 1.6K. ஆமாம் 1.6Kன்னு போட்டுக்கும் பாரு லாஸ்ட்டில். கரெக்டாக தான் எடுத்துன்னு பாரியா, பார்த்து எதுன்னு போகலாம். இந்த லாஸ்ட்டில் எடுத்தான் நல்லா ஓடுதாப்பா. ஆமாம், இன்னொன்று செல் பண்ணுற அப்படியே வீட்டில் ஃபுல்லாக எடுக்குது தானே ஹவுஸு. இப்போ எடுத்துன்னு போய் வச்சா செல் பண்ணிட்டு வந்து எடுத்துன்னு போகணும். அதுக்குள்ள வாங்கலாம். ஏதோ விற்கிறதுன்னு தெரியல. கம்மி ரேட்டில் இருக்கிறது வித்துரு. நீ அங்கே இருந்து கம்மி ரேட்டில் இருக்கிறத எடுத்துன்னு போகணும். அப்போ உங்க எட்டு வேஸ்டாப்பா போயிடுச்சு? இல்லையே உங்கள்கிட்ட தான் இருக்கும். இல்லை எங்களை ஒன்று 2 காலி இருக்குது. செல் பண்ணிட்டு இப்போ 23K ஒன்று 1.6K ஒன்று கம்மி ரேட்டுக்கு எடுத்துன்னு போடா. அவனு அப்புறம் அவ்வளோதான் 15,000 அதில் வேணாம். 15 2 அது வேணாம். இங்கே பாரு 5.6K எடுத்துன்னு 2வது விட்டு போடா. விட்டுறா 2வது நீயே விட்டுறலாம்டா. இப்போ 2வது எடுத்துன்னு போ. அது எடுத்துன்னு போ. அதே எடுத்துன்னு போ. அது கறி தானே? அது நன்றா. இது போடா, அடிச்சிட போகிறோம். ஓடிடு. ஏன் ஓட மாட்டேங்குது அது? போடு. நான் வேற வாங்கணும். எங்கடா இருக்குது ஒரு $1000 என்னடா ஃபாலோ பண்ண சொல்கிறேன். ஃபாலோ பண்ணுறேடா பாடி சோடா. அடுத்து வாங்கியாச்சு. ஜீவா வேற எவனா அது வேணுமா? வேணா சொல்கிறேங்க. இது இங்கே இருங்க, வேற எங்கேயாச்சும் இருப்பாங்களா? என் கீழே காயின் இல்லை கைஸ், அதனால நீங்கள் வராதுங்க கைஸ். என்னால் கலெக்ட் பண்ண முடியாது ஜீவா. உங்கள் காயினெல்லாம் உன் ஹவுஸில் இருக்கிறத உன்னால் முதல்ல கலெக்ட் பண்ண முடியும். நான் தான் லாக் போட்டேன். இல்லை, இப்போ நானே உள்ளே வந்தாலும் இங்கே கலெக்ட் ஆப்ஷன் இருக்குது பற்றியா? நீயே இங்கே வந்தாலும் நாள் கலெக்ட் பண்ண முடியாது. பெட்டு வேணா ஸ்டீல் பண்ண போகலாம். இங்கே பாரு அடி, அந்த ஹவுஸ் ஃபுல்லாக வச்சுடா. கம்மியாக இருக்கிறது எடுத்துன்னு போடாடா. என் கையில் இருக்கிறது 48,000 தானே இருக்குதா? 15,000 இந்த 15,000 2 இதில் இது எதுன்னு போவா. அப்போ எது சேல் பண்ணிட்டோம்? செல்லாம் இதுனா கம்மி ரேட்டில் செல் பண்ணிட்டு எதுன்னு போ. 1.5 இதில் எது போய் பாரு. எது காலி $10 $5 எனக்கு 23,000 300 அந்த டாலர் செல் பண்ணு. அது பண்ணிடலாம். எங்கே போகிறதுல இங்கே 550 190 எது போடலாம். ஃபர்ஸ்ட் இது போடு. இது இதில் வந்து அந்த 15,000 கேட்குறத எடுத்துருப்போம். லேக் அடிக்கிறது நம்மளது 15 அந்த லாஸ்ட்டில் இருக்கு 15.2 அதே தான் 2 ஏன்னா ஒன்று எடுத்து ஒரு 2 விஷயம் தான்.
நானே ஸ்டீல் பண்ணுறது பிளான் பண்ணி கொடுக்க வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாத ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது எது சேல் பண்ணோம்னா மறுபடியும் இன்னும் ஒரு 15,000 எத்தனை போகும். ஒன்று கம்மியாகிறது மட்டும் தானே எடுக்கணும். விட நான் எடுத்துறேன். டக்குன்னு ஓடி போயிடுறா. அடடா இந்த பாம்பு எடுக்கலாம்னு நினச்சேன், போச்சேன். சேல் பண்ணிட்டாரு. டக்குன்னு போய் வர்றா தீவா. ஆனாலும் என்னால் எடுக்க முடியாது. சரி, விடு. என்னப்பா எல்லாம் காஸ்ட்லி தான் வச்சுருங்கப்பா. 15,000 மட்டும் எடு, அதிகமாக எடுக்காத. அது தப்புன்ட்டு. அதுக்கப்புறம் நான் பெரிய லாஸ்ட் சாரி போகிறோம் ஒரு 30 செகண்டுக்கு. நீ மூட் பண்ணுங்க. தெரியாமல் லாக் பண்ணிட்டேன்டா. ஆடாப்பா லாக் வந்துட்டுக்குதா. நீ வேற ஏன்டா போயிருக்கிற. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒன்றும் பண்ணவே முடியாது. நான் பாரு பில்லியனர் ஆக போகிறேன். 1 கோடி அப்புன்ற மாதிரி இங்கே பாரு லீடர் போடுக்கு பார்த்தேன் மேலே இந்த சைடில். தீவா அதுக்குள்ள 1. அதுக்குள்ள 121,000 வச்சுன்னுக்கிறேடா. இதெல்லாம் நியாயமாடா. ஏய் என்ன இன்னும் ஓப்பன் ஆகாதுக்குது. எங்கடா எடுத்துன்னு ஓடுறா டக்குன்னு எடுத்துன்னு போடா. சும்மா பண்ணிக்கிறா. எடுக்கலையா? எங்க எடுக்கலையா? அப்பயே விட்டுருண்டா. இதென்னாங்க பாரு கையில் தானே. சரி ஓடு. ஐயோ சாமி. ஓடு வேகம் ஓடு. எங்க ஓடுது அது? நின்னுக்கு பிடிச்சா கூட ஓட மாட்டேங்குது. வேற வாங்கினேன் இதெல்லாம் போயிட்டு இன்னொன்று எனக்கு கம்மியாக நினச்சுன்னா அது வித்துட்டு ஓடி போடு. அடடா இந்த 160K அப்புறம் வாங்குதுன்னு பார்க்கலாம். 1.6 இதை சேல் பண்ணுறோம். ஏய் சேல் இங்க வாங்க. இருறா. நானே பிளான் போட்டு கொடுக்குறேன்டா. தயவு செஞ்சிடறா. என்கிட்ட காசு இல்லடா. காடி வச்சுடா. பர்ஸ் காலிடா. டேய்ரா டேய் கம்முனுடா. பர்ஸ் காலிடா. 19,000 என்னடா இது உங்கள்கிட்டே பரவாயில்ல. டேய் திவா கம்முன்னு நீயே போய் வாங்கிக்கோ. 1,00,000 இது நீயே கம்மியாக இருக்குது சேல் பண்ணிட்டு வா. உனக்கே நான் ஐடியா கொடுக்குறோம். சரி என்ன போயிட்டு எல்லாமே செல் பண்ணிட்டாரன். ஏய் எல்லாமே செல் பண்ணா திவா. கம்மி ரேட்ல எதாவது செல் பண்ணுறேன். அவரை எது கம்மியா? அண்ணானுக்கு இந்த லாஸ்ட் 1.6K தான் கம்மியாக செல் பண்ணு. நான் தலைவா நீங்கள் கிளைம் பண்ணுற ரேட்டு நைஸா? இல்லை கிளைம் பண்ண முடியாது. இங்கே பாரு இங்கே தான் நின்றுக்கிறேன். சரிதா? உன்னால் மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். சரிதா? சரி வா இப்போ வாங்கிட்டு வந்துடலாமா? வேறு எதுனா கம்மியாகுது பாரு சேல் பண்ணிட்டோம். அது இந்த லாஸ்ட்டில் இருக்குது பாரு ஒன்று நண்டு. நான் குத்தினேன். இதுதான் நண்டு. அது தெரியுதா? அவ்வளோதான். இந்த பாரு இங்கே இருக்குது. டக்குன்னு வாங்க. இந்த ரக்குன்னு வாங்க. இது வாங்க டக்குன்னு. அவ்வளோதான் முடியும். அதுக்கப்புறம் வேற என்ன பார்க்கலாம். உள்ள விட்டாரன். அப்படியே அதே போயிருந்தா வாடா. நீ வேற ஏன்டா அது போயிட்டு வடி காமிச்சிட்டாரு வீட்டுக்கு. வேற வா பார்க்கலாம். இங்க இருக்கு வாடா. இங்க ஒரு 42,000 இருக்குது வாடா. இவன் இருக்கான் வாடா. இவன் என்னோட பணக்காரன் ஆயிட்டு அடிக்கிறான். நிற்கிறான் வாடா. இது ஏறா டாடா டக்குன்னு வாடா. நான் தெரியாம அடிச்சுட்டா பாருங்க. ஆமையே வேகாம போயிடாது. இவன் நீ தானே லேட்டு வாங்கியாச்சு. போயிடுவானா தலைவா? நீ அங்கே போயிட்டு இடத்த காலி பண்ணு. ஸ்பேஸ் காலியாக இருக்கு பாரு. காலி பண்ணு. ஸ்பேஸ்லாம் இருக்குது. இன்னும் 1 வாங்க. ஏன்னா 2 பண்ணி வச்சுருக்கிறேன் நான். ஏப்பா அது ரேட் கம்மி வச்சுன்னா வித்துரு. 2 எல்லாம் ஒரே ஈக்குவலாக தான் இருக்குது. 15,000K ஒன்று. அதில் மொத்தத்தில் எது ரேட் கம்மியாக இருக்கோ அது வித்துடுறான். 15,000K தான் இதை போட்டு தள்ளிட்டாரு. அவ்வளோதான். நானும் ஒன்று வித்துட்டேன். பல்க்கு தான் ஒரே மாதிரி இருக்குது பாய். 2ம் வெளியே போயிடும். என்ன போல என்ன ஆண்டா எவனோ ஒருத்த உள்ள வந்துட்டான்டா.